சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தா ட்ரம்ப் இப்போது அவருடைய அஃபீஷியலான பேஜ்லேயே ஒரு ஏஐ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏஐ அப்படிங்கிறது பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செயற்கையாக ஒரு வீடியோவை தயாரிக்கிறது. இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்ட போகிறோன்னா அந்த பில்டிங்க்கு இப்படி தான் நம்ம கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ முன்னாடியே தயார் பண்ணி வெளியிடுற மாதிரி காசா ட்ரம்ப்புடையதுன்னு சொல்லி அப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நான் காசாவை கைப்பற்றியதுக்கு பிறகு அமெரிக்கா என்னென்னலாம் செய்ய போகுது, அந்த காசாவை நாங்கள் எப்படியெல்லாம் ரியல் எஸ்டேட்டுக்கு மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது பெரும் கண்டனத்துக்குரியதாக இன்றைக்கி எழுந்திருக்கு. எல்லாத்துக்கு மேலே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு எரிச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தான் அந்த வீடியோக்களில் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா இன்னுமே காசாவை எடுத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க. சவுதிலாம் நடுவில் வந்தாலும் இவங்க அமைதியாக போன மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் கூட எப்படியாவது மறுபடியும் காசாவை ஃபுல்லாகவே அமெரிக்கா பொறுப்பில் எடுத்துக்கும் அப்படிங்கிறதை தான் இது மூலமாக காட்டுறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த வீடியோ ட்ரம்ப்பே அவருடைய அஃபீஷியல் பேஜில் வெளியிட்டிருக்காருன்னு சொல்கிறோம். அப்படின்னா அது அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளானாக தான் இருந்துகிட்ருக்கு காசாவை பற்றி. அதில் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஊர் காட்டப்படுது. அந்த ஊர் தான் காசான்னு சொல்கிறாங்க. அந்த காசாவை பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கடற்கரை ஓரங்களெல்லாம் காட்டுறாங்க. அப்படியே டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றின மாதிரி காமிச்சிட்டு அங்கே பார்க்கும்போது ட்ரம்ப் காசான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலும் இருக்குது. அதாவது காசாவே ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. அதில் ஒரு ரெசார்ட்டு, அந்த ரெசார்ட் பேர் ட்ரம்ப் காசாவாமா, அதாவது ட்ரம்ப்புடைய காசாவாமா. அந்த மாதிரி ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டில் நிறைய தேவையான சௌரியங்கள்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பத்தாவதுக்கு அதில் எலான் மஸ்க் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு கையில் வச்சுட்டு. ஒரு கையில் என்ன பண்ணுறாரு, காசை தூக்கி வீசிட்டு இருக்காரு. அதாவது அவர் காசை அள்ளி அள்ளி கொடுக்குறாராமா காசாவை அந்த மாதிரி மாற்றுறதுக்கு அப்படிங்கிறத தான் அது மூலமாக தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாலஸ்தீன மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா பாலஸ்தீன மக்கள்லாம் ஏதோ ஒரு பங்கர்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்க மாதிரி காட்சியை காட்டுறாங்க. காமிச்சிட்டு அப்படியே பீச் ஏரியாவை காட்டுறாங்க. ட்ரம்ப் அரைக்குறை ஆடையோடு இருக்கக்கூடிய பெண்களோட நடனம் ஆடக்கூடிய காட்சிகள் காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் சன்பாத் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சன்பாத்தில் ட்ரம்ப்பும் நெத்தனியாகவும் ரெண்டு பேருமே பேசிகிட்டே சூரிய குளியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது பீச் ஓரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேபிள் போட்டு அதில் படுத்திருப்பாங்கல்ல, கையில் ஜூஸ்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சியை காமிச்சு அந்த வீடியோவை முடிக்கிறாங்க. அதுலேயும் அந்த பாட்டு வரிகள் வருது. அவங்க இந்த வீடியோ செஞ்ச மாதிரி அதுக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்காங்க. அந்த லிரிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, காசா மக்களை காப்பாற்றுறதுக்காக, அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காக ட்ரம்ப் விட்டார் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு சுதந்திரங்கிற மாதிரி சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, காசா விட்டு நாங்கள் வெளியேற்றிடுறோம், நீங்கள் காசாவில் இருந்தால் நிலத்துக்கடியில் போய் வாழணும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக ட்ரம்ப் வந்துட்டாருங்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது வெளியேற்றி நாடு கடத்துறது கிடையாது, அவங்களுடைய நாட்டை அவங்களிடத்துல ஒப்படைக்கிறது தான். ஆனால் முட்டாள்தனமாக அப்படி ஒரு வரிகளையும் போட்டிருக்காங்க. இதை இன்றைக்கி நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்தாவே ஒரு எரிச்சலாக இருக்குது. 1.5 வருஷமாக செய்யாத அநியாயம் இல்லை காசாக்குள்ளே. திடீர்னு இந்த ட்ரம்ப் இந்த ஒரு மாதமாக காசாவை நான் இதுதான் செய்ய போகிறேன், இப்படி தான் ஆக்க போகிறேன், எப்படி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரு. அந்த வீடியோவில் இன்னொரு பகுதி பார்க்கும்போது யார் கூட ஒரு மீட்டிங் பேசுகிறாரு. அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக அதை ஆக்கிறதுக்கு அந்த ஒரு மீட்டிங் மூலமாக தான் டீல் போடுற மாதிரியும், அவங்க தான் இந்த மாதிரிலாம் தயாரித்து கொடுக்குற மாதிரியும், அதாவது ஃபுல்லாகவே டூரிஸ்ட் பிளேஸாக தயாரித்து கொடுக்குற மாதிரியும் அந்த வீடியோலேயே ஒரு கடைசி பகுதியும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக காசாவை என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நான் அந்த வீடியோவுடைய முழு லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நாம் அந்த வீடியோவை போட முடியாது, ரூல்ஸ் அனுமதிக்காது. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இன்னும் 2 தகவல் இருக்குது, அதை கேட்டுக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான தகவல். அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தா, வினை கைதிகள் ரிலீஸ் மறுபடியும் 4 பேர்த்தை காசாலேருந்து வெளியிடுறாங்க. அந்த 4 பேர் அப்படிங்கிறவங்க இறந்தவங்க தான். இறந்த உடல்களை விடுவிக்கிறாங்க. ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே 6 பேர்த்தை வெளியிட்டதுக்கே 600 பேர்த்தை இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அந்த 600 பேர் வேணும்னா மறுபடியும் நீங்கள் 4 பேர்த்தை விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த 4 பேர்த்தி இப்போ இவங்க விடுறதுக்கு தயாராக இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு போர் நிறுத்தம்லாம் வரும்போது சண்டை போடாமல் ஓரளவுக்கு சுமூகமாக போயிடலான்னு தான் காசா தரப்புலேருந்து நினைக்கிறாங்க. அப்படி தான் லெபனான் தரப்புலையும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் லெபனானில் எத்தனை அத்துமீறல்களை இஸ்ரேல் செஞ்சாலும் கூட அந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை முறிக்காமல் இருந்தாங்க.
அதே மாதிரி காசாவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறிக்காமல் வேறு வழி இல்லை 4 பேர்த்த விடலான்னு சொல்லிட்டு இப்போ இறந்த உடல்களை விடுவிக்க வந்து தயாராகிட்டாங்க, அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எப்படி ஒப்படைப்பாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 பேர்த்த விட்டப்ப நல்லா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செஞ்சு விட்டாங்க. அதில் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நெத்தனியாகு எங்களுக்கு நீங்கள் இப்படி செய்கிறது பிடிக்கல, நான் 600 பேர்த்த விட மாட்டேன், நாங்கள் ரூல்ஸ் போட்டிருக்கோம்ல, நீங்கள் வந்து பெட்டியில் வச்சு மரியாதையை கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு வேணும் தான், ஆனால் ஃபங்க்ஷன்லாம் வச்சு நீங்கள் கொடுக்கக்கூடாது, மேடை போட்டு அது ஒரு பெரிய விஷயமா வந்து ஊர்வலம் நடத்திலாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் 600 பேர்த்த விடாமல் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து ஆரவாரம் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால் இவங்க இந்த தடவை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. அதை பொறுத்து தான் நெத்தனியாகு என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியும். அதே நேரத்தில் அங்கேருந்து வராங்களே, அதாவது சிறை கைதிகள், அதில் இறந்தவங்களும் வராங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரொம்ப மோசமான குப்பை தொட்டிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கேரி பேக்கில் போட்டு கொடுக்குறாங்க. அதுலேயும் உடல் உறுப்புகள்லாம் வந்து சிதைந்தெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கேவலமாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இவ்வளோ மரியாதையாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த மரியாதையாக கொடுக்கறது கூட அவங்களுக்கு வந்து உலகமே பார்க்கும்போது காசால இருக்கவங்க மேலே வந்து ஒரு நல்ல மதிப்பு வந்துடுதுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து 600 பேர்த்த வந்து தடுத்து வச்சுட்ருக்காங்க. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, 4 பேர்த்த விடுறாங்க. இன்னும் என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வாங்கினதுக்கு பிறகு மறுபடியும் கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஆச்சரியப்பிறக்கில்ல. காரணம் என்னென்னா, இப்போ காசாவில் வந்து போரை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் நெத்தனியாகு நினைத்துட்ருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய 32 பிணை கைதிகள் இருக்காங்க இன்னும் உயிரோட, அவங்கள எப்படியாவது வாங்கிட முடியுமா முதல் கட்ட போர் நிறுத்தத்திலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து நஷ்டமாகும்னா, காசாவில் இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் இப்போ நெத்தனியாகு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய 2 மினிஸ்டர், முக்கியமான 2 மினிஸ்டர், ஒருத்தவங்க வந்து ஸ்மோட்ரிஸு, அவங்களுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வந்து மக்கள் எல்லாம் அந்த பிணை கைதிகளை கூட நீங்கள் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, ஒரு போர் வந்தால் நிறைய விஷயத்தை தியாகம் தான் பண்ணி ஆகணும், நமக்கு வந்து போர் தான் முக்கியம், அதனால் அவங்கள தியாகம் பண்ணிடுங்க, போர் நிறுத்தத்தை விட்டுட்டு போர் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த ஸ்மார்ட்ரிஸு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு வந்து பார்க்கும்போது, இந்த உலகமே அதிர்ச்சி ஆக போகுது, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம், ஆச்சரியமாக நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு தாக்குதலை காசா மேலே செஞ்சு நாங்கள் மறுபடியும் போர ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து தகவலை கொடுத்துருக்காரு. மாற்றி மாற்றி 2 பேரும் என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ளணும்னா காசாவில் போர ஆரம்பிக்கணும். ஏன்னா நெத்தனியாகுடைய கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே மீண்டும் ஆட்சியில் வந்து அமைக்க மாட்டாங்க, மக்கள் எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க. அப்போ வந்து நெத்தனியாகுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இந்த ஆட்சி காலம் இருக்கிற வரையும் தான் இருக்க முடியுங்கிறனால நெத்தனியாகும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக காசால சண்டை போடணுங்கிறாங்க. நெத்தனியாவை சேர்ந்த ஸ்மார்ட்ரிஸ் ஆகட்டும், மற்ற நபர்களாகட்டும், அவர்களும் சண்டை போடணும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு 30 பேத்துக்கெல்லாமா பார்த்துட்டு நீங்கள் வந்து போர் நிறுத்திட்டு இருக்கீங்க, போனால் போயிட்டு போகிறாங்க, அவங்கள அங்கேயே விட்டுருங்கன்னு சொல்லிட்டுலாம் வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் இப்போ அந்த ஒரு 3 பிணை கைதிகள் இறந்தவங்களாம் வந்து போனாங்களே இஸ்ரேலில், ஒரு தாயும் 2 குழந்தைகளும், அவங்களுடைய இறுதி சடங்கு வந்து நேற்று இரவு நடந்துச்சு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து இஸ்ரேல் வந்து மரியாதை செலுத்த வந்தால் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம், உங்களால் தான், உங்கள் தாக்குதலில் தான் இவங்களாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்களே கொந்தளிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது, இங்கிருந்து பிணை கைதிகள் எடுத்துகிட்டு போனாலும் போனவங்க எல்லாருமே சேஃபாக தான் இருந்திருக்காங்க, அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வந்தவங்க யாருமே ஒரு கெட்ட விஷயத்த சொல்லவே இல்லை, அவங்க எல்லாருமே வந்து சேஃபாக இருந்திருக்காங்கன்னா அப்போ இறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக இஸ்ரேலுடைய வான்தாக்கத்தில் தான் இறந்துருக்கணும். ஏன்னா காசாவிலேயே 40,000 பேர் இறக்கும் போது ஒரு 40 பேர் கூடவா நம்ம ஆட்கள் இறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால இஸ்ரேல் என்னதான் போய் பேசினாலும், இவங்க தான் கையில் அடித்து கொண்டாங்கன்னு சொன்னாலும் கூட பொதுமக்களே அங்கே நம்பலை. நேற்று அப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கு. இதை தான் வந்து இஸ்ரேல் வெறுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் அந்த ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி பிணை கைதிகளை ஒப்படைக்கிறனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்பிக்கை வந்துடுது. நம்ம பிணை கைதிகளே போய் முத்தம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க, கையை சேர்த்து வெளியே அனுப்பி விடுறாங்க, ஒரு கைதி மாதிரி ட்ரீட் பண்ணாமல் ஏதோ வந்து ஒரு விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அங்கே உள்ளே போனவங்க சேஃபாக தான் இருந்திருக்காங்க, இவனுங்க தான் சும்மா இல்லாமல் இஸ்ரேல்லேருந்து போட்ட குண்டில் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. இஸ்ரேல் தான் இது அத்தனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அந்த மக்களே வந்து இப்போ அந்த ஒரு தகவலை சொன்னதுனால தான் நெத்தனியாவுக்கு வந்து ஒரு பெரும் இடைஞ்சலாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து என்னால் பார்க்க முடியல, அங்கேருந்து வரக்கூடிய பிணை கைதிகள்லாம் ரொம்ப கொடுமையான நிலைமையில் இருக்காங்கங்கிறாரு. இன்னொரு பக்கம் நெத்தனியாகு அவர்களை படுத்தாத துன்பம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோலாம் பார்த்தா தெரியும், துன்பம் அடைந்ததுக்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க 1.5 வருஷமாக காசாக்குள்ளே வாழ்ந்திருக்காங்க.
அந்த அவ்வளோ கஷ்டத்தில் கூட அவர்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு எல்லாத்தையும் கொடுத்து பாதுகாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களே சொன்னனால தான் இப்போ வந்து நெத்தனியாகு இந்த ஒரு 2 பிணை கைதிகள் ஒப்படைப்பில் தாமதம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.